பொலிட்டிக்கல் சன்லைன் பெருசாக இருக்குது, இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்குன்னாக்கா இட்ஸ் பிகம் எ வெரி குட் பொலிட்டீஷியன். பொலிட்டிக்கல் ஃபீல்டுக்கு போகலாமா, பொலிட்டிக்கல் ஃபீல்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறவங்களும் அந்த லைனை பார்க்கலாம். அதே மாதிரி அஸ்ட்ராலஜிக்கலி 10th house சன் இருந்தாக்கா இஸ் பிகம் அ பொலிட்டீஷியன். அதுக்கு தெர் இஸ் லாட் ஆஃப் கேல்குலேஷன்ஸ். அது நீங்கள் அஸ்ட்ராலஜி உள்ள போகிறப்ப உங்களுக்கு இட் இஸ் ஒன்லி 20-30%. ஓகே, ரிமைனிங் திங்ஸ் உங்களுக்கு எல்லாமே அஸ்ட்ராலஜியில் கிடச்சிடும். அது எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ. ஸோ அஸ்ட்ராலஜி இஸ் ட்ரூ. ஜோதிடம் என்பது, கணியம் என்பது உண்மை. அது எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தனிஷ்ட பஞ்சகான்னுவான், அதாவது தனிஷ்டா, சதபிஷா, பூர்வபத்ரா, உத்தரபத்ரா, ரேவதி. தனிஷ்ட பஞ்சகான்னா தனிஷ்டாலேருந்து 5 நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம். தனிஷ்டா, சதபிஷா, பூர்வபத்ரா, உத்தரபத்ரா, ரேவதின்னு சொல்லுவான். இந்த 5 நட்சத்திரத்தில் யாராவது வீட்டில் இறந்துட்டாக்கா அந்த வீட்டில் 5 சாவு கண்டினியூ ஆகும், யாராவது இறந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்வான். அதுக்கு நீங்கள் எந்த புக்கை ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னா 6 மாதம் வீட்டை காலி பண்ணும் அப்படின்வான். 6 மாதம் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னுவான். பட் தமிழ் புக்கில் மட்டும் ஒரு ஓல்டஸ்ட் புக்கில் இருக்குது, பின் வாசப்படி எடுத்துன்னு போனால் வீடை காலி பண்ண தேவையில்லைன்னு. இந்த இன்ஃபர்மேஷன் 1000 பேரில் ஒருத்தருக்கு தான் தெரியும். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு டீப்பாக படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு யூ வில் பி மை மாஸ்டர் இன் திஸ். உங்களுடைய அப்ளிகேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோ ரெஃபர் பண்ணீங்க, எவ்வளோ ப்ராக்டிக்கல் கேசஸ் அட்டன் பண்ணீங்க. நான் ப்ராக்டிக்கல் கேசஸ் பார்த்து தான் இந்த மாதிரி வந்தது. நான் ஹெச்எம்டியில் வேலை செய்யும்போது 28-29 இயர்ஸில் இதை கற்றுக்கிட்டேன், ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி. அப் டு ரிட்டையர்ட் வந்து 58 இயர்ஸ். ஹெல்ப்பர்லேருந்து சேர்மன் வரைக்கும் ப்ரொடக்ஷன் கொடுப்பேன். சேர்மன் எதனா வேலை ஆகணும்னா ஃபோன் பண்ணுவார் ஜிஎம்க்கு, குணசேகர் காரில் அனுப்பி ஹெட் ஆஃபீஸ்க்கு அப்படின்வார். ஹெட் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு அவர் ரூமில் உட்காந்துட்டு அவங்க பையன் ஜாதகிட்ட பார்த்து எப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு முடிச்சு கல்யாணத்துக்கு பத்திரிக்கையும் அங்கேயே உட்காந்து அவர் சிஸ்டம்லேயே டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்குவோம். ஸோ இந்த மாதிரி ஹெல்ப்பர் ராத்திரி 2 மணி 3 மணி கூட வீட்டுக்கு ஓடி வருவாங்க. என் பையன் காலேஜுக்கு போனால் வரல, பிரச்சனை போட்டு பாருங்கள், கேபி அப்ளை பண்ணி பாருங்கள், உயிரோடு இருக்கானா இல்லையா, இருக்கானா எங்கே இருக்கான், எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கான், வருவானா இல்லையா, எப்போ வருவான். இதெல்லாம் பண்ணனா நீ ரொம்ப டீப்பாக போகணும். புரிஞ்சுங்களா? ரொம்ப டீப்பாக இதை தெரிஞ்சுக்கணும். இந்த சப்ஜெக்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே இப்போ உட்காந்துட்டு இருக்கேன் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்கன்னு சொல்லலாம். அங்கே such a predictive, such a beautiful subject. அதை நீங்கள் கற்றுக்கிட்ட நான் பேச மட்டும் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. டீப்பாக போனோன்னா ரொம்ப கஷ்டம் இது. ஓகே, இட் டேக்ஸ் லாங் டைம். அதுக்கு தான் 10 சிட்டிங்ஸ் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறது. பேசிக் எல்லாத்துக்கும் பேசிக் கொடுத்துருங்க. கேல்குலேஷன் பார்ட் நீங்கள் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா போட்டோன்னே ஒரே செகண்டில் வந்துடும், எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஆனால் அதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரியாது, மோஸ்ட் ஆஃப் தி அஸ்ட்ராலஜருக்கு தெரியாது. ஆனால் கேல்குலேஷன் பார்ட் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருவேன். அப்போ உங்களுக்கு க்ளீனாக புரியும் எப்படி கால்குலேட் பண்ணுறது எப்படின்னு. ஓகே, இப்போ ஒரு வாட்டி என்னாச்சு, எக்ஸிபிஷன், ஆர்பிஎம் ஸ்கூல் எக்ஸிபிஷன் நடக்கும், அங்கே ஸ்டால்ஸ் இருக்கும். அதில் ஒரு ஸ்டால் எடுத்தேன். என் தம்பி தான் அதுக்கு இன்சார்ஜாக இருந்தான். ஒரு ஸ்டால் கொடுறான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஒரு ஸ்டாலில் உட்காந்துட்டு 1.5 months ப்ரொடக்ஷன், 25 rupees ஃபீஸ், எனிபடி கேன் கம், ஓப்பன் சேலஞ்ச். ப்ரொடக்ஷன் பண்ணேன், 1.5 months ப்ரொடக்ஷன் பண்ணேன். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிக்கல் கேசஸ் அட்டன் பண்ணணும். ஹெச்எம்டி இருந்ததுனால ஐ காட் மோர் ப்ராக்டிக்கல் கேசஸ். இப்போ ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் தெரியும், ஒருத்த மேரேஜ் ப்ராப்ளம், வடைங்க டேட் ஆஃப் பர்த் கொடுறா, போட்டு ஒர்க் அவுட் பண்ணுறது, ஹவ் இட் ஒர்க்ஸ். அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ண நீங்கள் மாஸ்டர் ஆகிடுங்க. ஓகே, இதில் பேஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் ஜாதகத்தில் அவன் மைண்டும் அவன் பாடி எப்படி இருக்குது இது தெரிஞ்சால் போதும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். நீங்கள் தரோவாக ஸ்டடி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. மென்டலி ஹவ் இஸ், ஃபிசிக்கலி ஹவ் இஸ். இப்போ விருச்சிக ராசின்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன், யார் பேச்சை கேட்க மாட்டான். நான் பண்ணுறதான் கரெக்ட், நான் அப்படி தான் பண்ணுவேன், என் பேச்சை கேட்கறியா எல்லாம் பண்ணுவேன், இல்லைனா என் வழி விட்டு நான் உண்டுவான். அப்படி பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள நீங்கள் கமெண்ட் பண்ண வேலை ஆகாது, நைஸாக பேசணும். நீ ரொம்ப பிள்ளைடா, நீ ரொம்ப நல்லவன், நீ சொல்கிறதெல்லாம் கேட்குற என்ன சொல்லிட்டு நைஸாக பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன வேணும் சாதிக்கலாம். டேட் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோ, ஓ சைடு இல்லைன்னு போயிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி பேசிக்லேருந்து எல்லாமே நீங்கள் இதில் அப்ளை பண்ணலாம். ஓகே, எவ்ரி திங் இட் இஸ் பாசிபிள். விருச்சிக ராசி வந்து தேள் சார். ஒரு தேள் தண்ணியில் விழுந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, சாக போகுது. அதை நீங்கள் எடுங்க, என்ன பண்ணும்,
திரியம் போடுங்க, திரியம் எடுங்க. நீங்கள் எவ்வளோ பட்டி பண்ணாலும் அதோடைய கேரக்டர் விடாது. அது அந்த மாதிரி அவன் கேரக்டர் இருக்கும், ஃபிக்ஸ்டு இருக்கும். நான் இப்படி தான் பண்ணுவேன், புரிஞ்சுங்களா? நீ என்னென்ன பண்ணிக்கோ, இதெல்லாம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பார்க்கலாம். ஓகே சரி, பாமிஸ்டில் வந்துட்டு நீங்கள் பேசிக் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஹெட்லைன்ஸ்ன்றப்ப பார்த்தீங்க, ஹெட்லைன்ஸ் இப்போ வந்தவங்கள இப்போ நீங்கள் ஒரு ப்ரொடிக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னால் அவன் கை தோர்ச்சினோடனே அப்படின்னா இப்படி காமிச்சோட இந்த வரல மட்டும் செப்பரேட்டாக போகும். லாஸ்ட் வரல அவன் யார் பேச்சே கேட்க மாட்டான். நான் பண்ணுறதா கரெக்ட், நான் அப்படி தான் பண்ணுவேன். பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் கை தூக்கினா பாருங்கள், இந்த வரல மட்டும் செப்பரேட்டாக இருக்கும் மேக்ஸிமம். அவன் எவனுக்கே கேர் பண்ண மாட்டான், அவன் வேலை ஆனால் போதும். ஓகே, அந்த மாதிரி அவங்க கையை பார்த்தவங்களே உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். வந்து உட்காந்தோடனே தலையை டச் பண்ணா நிச்சயம் மேஷராசி இருக்கும்னு கண்டுபிடிச்சிடும். இப்படி அவங்க செய்யற ஒவ்வொரு ஆக்ஷனும் பேசும் உங்க கூட. நீங்க சப்ஜெக்டை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி தொடமையில இப்படி இப்படி என்ன வச்சுக்கோங்க, தனுராசி அந்த சிம்டம்ஸ் அவன் என்ன பண்றானோ அதை பார்த்தோன்னே இமிடியேட் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஊசி இது அவ்வளோ டீப் சப்ஜெக்ட். இது ரொம்ப டீப்பா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் அதை சொல்லிட்டே இருக்கும். எப்படின்னு சொன்னாக்கா இது எப்படி பாசிபிள் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இட்ஸ் வெரி சிம்பிள். பாருங்களேன், இங்க வெளியில யாரோ ஒருத்தர் ஸ்மோக் பண்ணின்னு போறேன்னு வச்சுக்கோங்க, இங்க கொஞ்ச நேரம் அந்த ஸ்மெல் வரும், தெரியும் போயிடும். அப்போ என்ன காமிக்குது அப்படின்னா, எல்லா பிளானட்டரி எனர்ஜியும் பஞ்சபூதங்களும் அப்பப்போ அதனுடைய வேலைகளை செஞ்சுட்டே இருக்கு இல்லைங்களா? இந்த மாற்றங்கள் நம்ம உடம்புல மாற்றங்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? இந்த மாற்றங்கள் எப்படி நடக்குது அப்படின்ற கண்டுபிடிக்கிறது தான் இயற்கையோட நம்ம ஒத்து போய் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிடும். அவ்வளவுதான். அப்படின்னு சொன்னா எதை வேணாலும் நீங்க கண்டுபிடிக்கலாம், எதை வேணாலும் நீங்க செய்யலாம். ஒருத்தருக்கு ஐசைட் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவர் லக்னத்துல ஒரு ராசியில இருந்து சன் வீனஸ் மூன் கனெக்ட் ஆயிருந்தாக்கா அவங்க ஐசைட் ப்ராப்ளம் வந்தே வரும். சின்ன வயசுல இருந்தே கண்ணாடி போட்டுக்குவோம். எனிதிங் எவ்ரிதிங் கேன் பி ப்ரெடிக்டட் இஃப் யூ லேர்ன் ப்ராப்பர்லி. ஓகே, சச் எ பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். அதனால கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, என் கூட கொஞ்சம் டிராவல் பண்ணுங்க, கரெக்டா யூ கேன் லேர்ன் மோர். ஓகே சரி, இப்போ பாமிஸ்ட்ல எவ்வளவு போதும், நீங்க இதுக்கு ஒரு ரிலேட்டட் புக் ஒன்று படிச்சீங்கன்னா யூ வில் கெட் வெரி குட் இன்ஃபர்மேஷன். ஓகே, வில் கோ டு அஸ்ட்ராலஜி நோ. ஓகே.